எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 30வது பதிவு. இதில் அபிராமி பட்டர் எழுதின ஒரு பாட்டை கேட்கலாம். அவர் வந்து அபிராமி கிட்ட வந்து எந்த மாதிரி உங்களுக்கு அந்த அன்பு இருக்கணுன்றத, எந்த மாதிரி தன்னுடைய மனமும் அறிவும் சேரணுன்றத, என்ன மாதிரி தனக்கு வரம் வேணுன்றதை கேட்குறாரு பாருங்க. எவ்வளோ அழகாக கேட்குறாரு பாருங்க. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கசடு வாராத நட்பும் கன்றாத வளமையும். கன்றதுன்னா சோர்ந்து போறது. கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்ய நின் பதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அறிதுயில்கள் மாயனது தங்கையே ஆதிக்கடவுர் வாழ்வே அமுதீசன் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாய் நீ அபிராமியே. என்ன அருமையான பாட்டு பாருங்க. எவ்வளவு ஒரு நிரடான பாட்டு, என்ன அழகா பாடியிருக்காரு பாருங்க. இது அபிராமி பட்டரோட பாட்டு. இது அபிராமி பட்டர் அபிராமி கிட்ட வேண்டினது என்ன வேணும்ன்றதை கேட்கிறார். தனம் தரும், கல்வி தரும். அடுத்த அதனோட கண்டினியூஷன் தான் இது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியாத மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பனர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே, பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இது வந்து அபிராமி பட்டரோட பாட்டு. என்ன ஒரு அருமையான ஒரு அர்த்தம், என்ன ஒரு பாட்டு பாருங்க. கலையாத கல்வியும். கலையாத கல்வின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? எந்த நேரத்துலையும் உங்களுக்கு வந்து கண்டதை படிச்சு அப்படியே அது மறந்து போறது, அப்படியே விட்டு போறது, அப்படியே மேம்போக்க அப்படியே படிச்சுன்னு போயிடுறது. கலையாத கல்வின்றது அதான். அந்த மாதிரி இருக்கக்கூடாதான். ஆழ்ந்த கல்வி இருக்கணுமா. ஒரு தடவை படிச்சா புரிஞ்சு படிக்கிறதுன்றமே அதுதான். புரியாத படிக்கிறது தான் இவர் கலையாத கல்வின்றார். புரியாத படிக்கக்கூடாது, புரிஞ்சு படிக்கணுமா. அதுதான். அது எனக்கு அந்த ஹேபிட்டே உண்டு எப்பயுமே. கலையாத கல்வியும் குறையாத வயதும். குறையாத வயதும்னா உங்களுக்கு உங்களோட வயசு வந்து அப்படியே இருக்கணும், சிரஞ்சீவியா இருக்கணும்ன்றது இல்லை. குறையாத வயதுன்றது என்னன்னா, அந்த அந்த உங்களுக்கு 5 வயசா இருந்தா கூட ஒரு 40 வயசு 50 வயசு அவர்களுடைய பக்தி எப்படி இருக்கும்? ஒரு 40 வயசு 50 வயசு இருக்கிறவங்களுடைய பக்தி, அம்பாள் மேல இருக்கிற பக்தி எப்படி இருக்கும் அதை சொல்றாரு. குறையாத வயதுன்னா அந்த பக்தியில வந்து உங்களுக்கு குறையவே கூடாதான் அந்த வயசு. 50 வயசுக்காரங்களுக்கு பக்தி 5 வயசுலயே நீங்க சம்பாதிச்சுக்கணும். அதான் அந்த மாதிரி ஒரு இதை கொடுன்னு கேட்கிறாரு. கலையாத கல்வியை கொடு, மெம்போகோட படிச்சுட்டு அப்படியே மனசை விட்டு கலையாத கல்வியை கொடு, குறையாத வயதை கொடு, ஓர் கசடு வாராத நட்பும். கசடுன்றது என்ன அழகான வார்த்தை பாருங்க. கசடுன்னா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் மனஸ்தாபம், நண்பர்களுக்குள்ள மனஸ்தாபம். நட்புனாலே அதுல தப்பே இருக்காது. நட்புல தப்பு இருந்ததுன்னா அது நட்பு இல்லை. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமான விஷயம் இது. நட்புன்னா அதுல தப்பே இருக்காது. இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அது நட்பு இல்லை, போலி நட்பு. அதுதான் கேட்கிறார். ஒரு கசடு வாராத நட்பும் கன்றாத வளமையும். கன்றாதன்னா உங்களுக்கு செடிக்கு தண்ணி ஊற்றி வளர்க்குறோம், நல்லா செழுமையா வளருது. ஒரு 4 நாள் தண்ணி ஊத்துனாங்கன்னா கொஞ்சம் வாடிடும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி வாடக்கூடாதான். அதுதான் சொல்றாரு. கன்றாத வளமைன்றது என்னன்னா செல்வம். வளமைன்றது வந்து உங்களுக்கு வறுமைக்கு ஆப்போசிட் வந்து வளமை. அதனால வளமான ஒரு செல்வத்தை கொடு. கன்றாத வளமையும் குன்றாத இளமையும். குன்றாதுல என்னன்னா இதுலயும் வந்து குறையாத இளமை. குறையாத இளமைனா என்ன தெரியுமா? உங்களுடைய மனசுல வந்து மனம் என்னைக்குமே இளமையா இருக்கணுமா. உடல் ரீதியா சொல்லல அவர் இந்த இடத்துல. இந்த இடத்துல அவர் சொல்றது வந்து குன்றாத இளமைன்றது மன ரீதியா நீங்க என்னைக்குமே அன்பாவும் அபிராமி மேல ஒரு பாசம் இருக்கிறதாவும் அபிமாமி மேல பக்தி ஆட்பட்டவராகவும் அப்படியே இருக்கணுமா. அதுல வந்து உங்களுக்கு குன்றாத இளமை. அதுல வந்து குறையவே கூடாதான். எப்பயுமே உங்களுக்கு அபிராமி மேல இருக்க உங்களுடைய சிந்தனை எப்பயுமே பசுமையா இருக்கணுமா, எப்பயுமே இளமையா இருக்கணும். அதுதான் குன்றாத இளமை. கழிப்பிணி இல்லாத உடலும். இங்கதான் கரெக்ட்.
இதுதான் கழுபிணி விட இல்லாத கழுபிணின்றது என்ன தெரியுங்களா? சிறுபிணின்றதுக்கு ஆப்போசிட் கழுபிணி. சிறுபிணின்றது தலைவலி, வயிற்று வலி, டயர்டா இருக்கிறது, தலையை சுத்துறது, இதெல்லாம் சிறுபிணி. கழுபிணின்றது வந்து மோசமான பிணிகள். குஷ்டம், வெண்குஷ்டம், புற்றுநோய், இது மாதிரி மிக யானைக்கால். அந்த காலத்துல வந்து யானைக்கால் வந்து ரொம்ப பொல்லாத வியாதி. இப்பதான் யானைக்கால் இல்லை, பரவாயில்ல. இப்ப யானைக்கால் எவ்வளவோ ஒழிச்சிட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து யானைக்காலை ஒழிச்சிட்டாங்க. அப்ப எல்லாம் எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா யானைக்கால் இருக்கும். அதெல்லாம் வந்து கழிப்பிணி. கழிப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும். சலியாத மனசுன்னா என்ன தெரியுங்களா உங்களுக்கு? செஞ்சு செஞ்சு சலிச்சு போயிடும். எப்ப தினம் நீங்க வந்து அப்பால வந்து பார்த்து பாடி பாடி படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? அது செய்யும் போது அதே மாதிரி தினம் தானம் பண்ணிட்டு இருக்கீங்க, தினம் ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கீங்க, பேரண்ட்ஸுக்கு தினம் உங்களோட சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்பா அம்மாவுக்கு. அது மாதிரி ஒரு வரியவர்களுக்கு தினமும் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு வைங்க. அது வந்து ஒரு நேரத்தில் என்ன ஆகுன்னா, என்ன தினமும் அது பட வேண்டிய சலிக்குது பார்த்தீங்களா மனசு? சலியாத மனம். அதுதான் அந்த சலியாத மனம் வந்து வேணுமா? செய்கிற காரியம் நல்ல காரியமாக இருக்கும், அதில் சலியாத மனம் இருக்கணும். சலிச்சே போகக்கூடாது. எந்த நேரத்துலையும் ஐயோ இந்த வேலையை நம்ம செய்யறமேன்ற அந்த சலிப்பு வரக்கூடாதான். அதான் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும். மனைவி தான் மனைவி. அதான் மனைவி நல்லா இருந்தாலும் அந்த வீடு மாதிரி ஒரு குடும்பமே கிடையாது. மனைவி நல்லா இல்லைன்னா அது மாதிரி ஒரு மோசமான வீடும் கிடையாது. அதுதான் அன்பு அகலாத மனைவி. மனைவின்றதுக்கு இன்னொரு பேரே அன்பு தான். அந்த அன்பால தான் அவங்களால எதையும் பண்ண முடியும். ஆம்பளை வந்து அவங்களோட ஆளுமையில கொண்டு வர முடியாது, அன்பால தான் அவங்களை கொண்டு வர முடியும். அன்பால அவங்களுக்கு சொல்லி சொல்லிதான் அவங்கள வந்து சரி பண்ணி அவங்களை வந்து அந்த அன்பை பூத்தி பூத்தி தான் அவங்க கிட்ட ஒரு பாசத்தை உண்டாக்க முடியும், தியாகத்தை உண்டாக்க முடியும். ஆண்கள் வந்து தியாகம் பண்ணுறதுக்கே பிறந்தவங்க. அவனோட தியாகத்தை கொண்டு வரணும்னா இந்த அன்பு அகலாத மனைவியால தான் முடியும். அன்பு அகலாத முடியும் மனைவி. தவறாத சந்தானமும். தவறாத சந்தானம்ன்றது என்ன தெரியுமா உங்களுக்கு? அதாவது இல்லைன்னு இல்லாம குழந்தை பிறக்கிறதுன்றது கிடையாது. தவறாமல் பெற்றுக்கொள்றது கிடையாது. தவறாத சந்தானம்ன்றது பிறந்த குழந்தை தவறான வழிகளில் போகாத, தவறாத எப்பயுமே அபிராமி சிந்தனையும் தெய்வ சிந்தனையும் இருக்கிற அந்த மாதிரி குழந்தை வேணுமா. தவறாத சந்தானம்ன்றதா வழி தவறாத, வழி தவறி கெட்டு போகாத, தறி கெட்டு போகாத. எத்தனையோ பிள்ளைகள் பார்க்குறோம். பெரிய பெரிய ஆளுகளோட பெரிய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உபன்யாசம் பண்ற எத்தனையோ பேரோட பெண்களும் பிள்ளைகளும் தவறி போயிருக்காங்க. தவறின்னா தவறான வழியில போயிருக்காங்க. போய் வேற மதத்துல கல்யாணம் பண்ணிக்கிறது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது மாதிரி எல்லாம் அந்த பிள்ளைக்கு குணம் வரக்கூடாதான். அதனாலதான் தவறாத சந்தானமும். தவறு செய்யாத மனதளவுல தவறுக்கு இடம் கொடுக்காத, நல்ல நெறிமுறையோட நல்ல தெய்வ பக்தியோட நம்ம இந்து மதத்தை கலாச்சாரத்தை சரியா கடைபிடிக்கிற தெய்வ பக்தி நிறைய உள்ள அந்த மாதிரி சந்தானம் வேணுமா. தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும். கீர்த்தின்றது வந்து புகழ். ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிறது கீர்த்தின்றது வந்து அவனோட செய்த காரியங்களால ஏற்படுற புகழ். அந்த புகழ் வந்து எந்த நேரத்தையும் மறையக்கூடாதான். சில நேரத்தில் என்னன்னா நீங்க நல்லது செய்ய புகழ்தான் புகழ்ந்து சொல்லுவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மோசமான அவங்களோட பேர் வந்து கெட்டு போகும். அது மாதிரி அவங்களோட பேர் ஐயோ இவனா இப்படி இந்த மாதிரி ஆயிட்டானேன்னு சொல்றாங்களே, அதுதான். அந்த மாதிரி அந்த கீர்த்தி தாழவே கூடாதான். தான் செய்கின்ற நல்ல காரியங்களால் கிடைக்கிற புகழ் வந்து தாழவே தாழாது. தாழற மாதிரி தோணினாலும் அப்புறம் அது சரியான ஒரு நிலைமை வரும்போது அந்த கீர்த்தி வந்து தெரிஞ்சிடும். அதுதான் தாழாத கீர்த்தின்றது. எந்த நேரத்திலையும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற புகழ் குறையவே குறையாது, குன்றாத புகழ். அதுதான் தாழாத கீர்த்தி. மாறாத வார்த்தையும். வாயில ஒரு செல்வதுன்னா மாறக்கூடாது. அந்த வார்த்தை கரெக்டா இருக்கணும். அதை அவரோட இதுலயே அனுபவிச்சிருக்காரு இல்லையா? நான் அந்த அபிராமிப்பட்ட கதை உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன் இல்லையா? பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி வரும்னு சொன்னது, அபிராமிக்கு பிரார்த்தனை பண்ணது, அபிராமியை பாட்டுனது. அப்புறம் அபிராமி வந்து தன்னுடைய காதில் இருக்க ஒரு குண்டலத்தை கயட்டி தூக்கி போட்ட உடனே அது வந்து சந்திரனா ஒளிர்றது, சர்போஜி ராஜா ஓடி வந்து காலில் விழுறது. இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முதல்லயே நம்மளோட இதில் இதை பதிவு பண்ணியிருக்கேன். அந்த இதை கேட்குறாரு அவர். மறவாத வார்த்தையும் மாறாத வார்த்தையும். உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தை மாறவே கூடாது. நீங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னா மாறாத வார்த்தை அப்படியே இருக்கும். அதே மாதிரி தடைகள் வாராத கொடையும். கொடை வந்து நீங்கள் எவ்வளவோ கொடை நம்ம தானம் பண்ணுறது, எவ்வளவோ தானங்கள் பண்ணுறோம். ஆனால் அந்த தானங்களுக்கு தடை வரக்கூடாது. தடைகள் வராத தானம். வீட்டில் இருக்கவங்க வேண்டான்னுவாங்க, ஒய்ஃப் வேண்டான்னுவாங்க, இல்லை பார்க்குறவங்க எதுக்கு எவ்வளோத்தையும் வாரி கூப்பிடுறீங்க, எல்லாத்தையும் தாண்டி நம்ம மனசுலேயே எல்லாத்தையும் கொடுத்துணுமா என்ன வச்சுக்கலாமே, நம்ம ஏன் இவ்வளவு பண்ணணும்? நிறைய முதல்ல பார்க்கும்போது ஐயோ இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு 50,000 கணக்கு போடுவோம்.
அப்புறம் பார்த்தா 50,000 கொடுக்கணும் ஒன்றும் இல்லை, ஒரு 25 கொடுத்தா போகிறோம். அதுக்கப்புறம் 10 கொடுத்தா போவோம், 5 போகாமல் கடைசியில் 500 வந்து நிற்கும். அந்த 500 கொடுக்காதையும் அனுப்பிடுவாங்க. மனசு மாறிடும். அதான் அந்த மனசு மாறக்கூடாதான். அந்த கொடை கொடுக்கறத தானம் பண்ணுறதுல தடைகள் வாராத கொடையும், எந்த விதமான தடையும் நம்ம கொடுக்குற கொடை தன்மையில எந்த விதமான தடையும் வரக்கூடாதான். தொலையாத நிதியும், பணமே இருக்கும் போகும்வாங்க தெரியுங்களா உங்களுக்கு. பணம் வந்து எப்பயும் வரும் போகும், ஆற்று வெள்ளம் போல வந்து சேரும், அதே மாதிரியே கரையவும் கரைஞ்சிரும். ஆனா அதைத்தான் கேட்கறாங்க இங்க. தொலையாத நிதியமும்ன்றது வந்து என்னைக்குமே ஒரு சீரா, அதாவது எதுக்கு இந்த முன்னாடி சொன்னாரே கொடை, அந்த கொடைத்தன்மைக்கு தேவையான தொலையாத நிதி கையில வேணுமா, தொலையாத நிதி கையில வேணுமா. அந்த நிதி இருந்தாதான் இவங்க பண்ண முடியும் இல்லையா, தானம் பண்றதுன்றது அது இருந்தாதான். அதனால தொலையாத, தன்னை விட்டு அகலாத, நீங்க வேண்டான்னு தூக்கி போட்டு வந்தா கூட அந்த செல்வம் உங்க கூடயே ஒட்டிட்டு வரணும். அதுதான் தொலையாத நிதியமும். கோணாத கோலும். கோணாத கோல்றது என்னன்னா, அதுதான் நம்ம கண்ணகி கதையில படிச்சிருக்கோம் இல்லையா, தாழ்ந்த கொடையும் தளர்ந்த செங்கோலும், அந்த 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 இது மாதிரி. அதாவது கோணாத கோல்றது அப்புறம் அந்த ஒரு பரிபாலனம் பண்றோம். ஒரு வீட்டை ஆண்டாலும் சரி, நாட்டை ஆண்டாலும் சரி, ஒரு ஊரை ஆண்டாலும் சரி, ஒரு கிராமத்தை ஆண்டாலும் சரி, ஒரு தெருவை ஆண்டாலும் சரி, உங்களுக்கு ஒரு ஆட்சி ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு ஆட்சி பயன் கிடைச்சதுன்னா அதுல வந்து கோணவே கூடாது. அதுல வந்து மாறுபட்டோ இல்ல ஒரு நியாயத்தை மாத்தி சொல்றதோ அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதான் அந்த ஊர்ல நாட்டாமையெல்லாம், பழைய காலத்து நாட்டாமையெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, தான் புள்ள பொண்ணா இருந்தா கூட சினிமாக்கள்ல கூட பார்த்துருக்கோம். நியாயம்னா நியாயம்தான். அதுதான் கோணாத கோல். கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும். ரொம்ப போட்டு ஒரு துன்பம்ன்றது என்னன்னா, இந்த இடத்துல வந்து சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கிடையாது, மிகப்பெரிய துன்பங்கள், உங்க மனசை வந்து அரிக்கக்கூடிய துன்பங்கள், உங்க மனசை ஆட்டி வைக்கிற துன்பங்கள். அதுக்கு மன இடம் கொடுக்கூடாது. மன இடம் கொடுக்காம இருக்கணும்னா நீங்க உங்களுக்கு வந்து அம்பாள் மேல உங்களுக்கு பக்தி உண்டாகும். நல்ல பக்தி உண்டானா இந்த ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு கிடைக்கும். துன்பம்ன்றது நீங்க என்ன தெரியுமா, நீங்க அதை பார்த்துட்டு துன்பமான விஷயம் நினைச்சாதான் துன்பம். அதை பற்று இல்லாம இருந்தா துன்பம் இருக்காது எப்பயுமே. அதுதான் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு வேணும்னு கேட்கிறாரு. துய்ய நின் பாதத்தில் அன்பும், அடுத்த சொல்லிட்டாரு பாருங்க. துய்ய நீங்க வந்து அந்த அவரோட பாதத்துல வந்து எப்பயுமே அன்பு செலுத்தினீங்கன்னா அந்த ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு கிடைக்கும். அதைத்தான் சொல்றாங்க, துய்ய நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய். உதவி பெரிய தொண்டரோடுன்னா என்ன என்ன தெரியுங்களா, இதுதான் பாகவத கைங்கரியன்றது. பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுது. அந்த தொண்டர்களுக்கு கூட்டு அவங்களோட வருவான். யார் பெரிய தொண்டர்ன்றது யாருன்னா சேவை செய்யறவங்க, அம்பாளுக்கு சேவை செய்யறவங்க தொண்டர். அவங்களுக்கு கூட கூட்டு வேணுமோ, அந்த கூட்டு வேணுமோ, அந்த மாதிரி கூட்ட கொடு, அது மாதிரி கூட்டம் எனக்கு கொடு. உதவி பெரிய தொண்டரோட கூட்டு கண்டாய். அலையாழி அரிதுவில், அலையாழின்னா அலையடிக்கின்ற, ஆழின்னா கடல், அலையாழி அலை அடிக்கின்ற கடல்ல அரிதுயில்னா தூங்கிட்டு இருக்கிறது, படுத்து தூங்குறது, அரிதாக அது துயருது. அந்த அரின்றது வந்து ஒரு இதுக்கு கூட படுத்துட்டு இருக்கிற அந்த அணைக்கு கூட அரின்னு பேர் உண்டு. அரின்றது இந்த இடத்துல வந்து பாம்பு, இந்த இடத்துல வந்து அரின்றது பாம்பு. அரிதுயில் தான் பாம்பு மேல படுத்துட்டு இருக்கிற துயில் கொள். அரிதுயில் மேல் கொள்னு அர்த்தம். அலையாழி அரிதுயில் கொள் மாயனது தங்கையே. மாயன்றது வந்து மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவோட தங்கை தானே அபிராமி. அம்பாள் வந்து மகாவிஷ்ணுவோட தங்கை தானே, அதான மீனாட்சி கல்யாணம். மகாவிஷ்ணு தானே தானம் கன்னிகாதானம் பண்ணி ஈஸ்வரனுக்கு கொடுக்குறாரு. அதை தான் சொல்றாரு. அலையாழி அரிதுயில் கொள் மாயனது தங்கையே ஆதிக்கடவுர் வாழ்வே. கடவுர்ன்றது திருக்கடவுர். திருக்கடையூர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, திருக்கடையூர் தெரியும். நானக்கனாலாம் நிறைய போயிருக்கோம். நானக்கனா விஜயகுமார் போயிருக்கோம், வீரராவலி எல்லாம் நிறைய தரம் போயிருக்கோம். திருக்கடையூர் அதான் ஆதிக்கடவுர் வாழ்வே அமுதீசன் ஒரு பாகம். அமிர்தகடேஸ்வரர், அந்த ஈஸ்வரன் பேர் வந்து திருக்கடையூர்ல அமிர்தகடேஸ்வரன். அதான் அமுதீசன்றது இங்க அதுதான் சொல்றேன். அமுதீசன் ஒரு பாகம், அமுதீசனோட ஒரு பாகத்துல அமுதீசன் ஒரு பாகம் அகலாத சுகபாணி. இந்த வம்பாள் வந்து ஈசனோட ஒரு மனசுல அகலாம இருக்கலாம். அதனால சுகபாணின்னா பாணின்றது வந்து தரிச்சிக்கிறது, உடம்புல தரிச்சிக்கிறது. இந்த அம்பாள் வந்து ஈஸ்வரனை விட்டு ஒரு பாகத்துல அகலாம இருக்கிறதுனால சுகம் அனுபவிக்கிறது யாரு, அந்த 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 மாதிரி ஒரு நிலையை உண்டாக்கிட்டு இருக்கிறது. சுகத்தை அனுபவிக்கிறது ஈஸ்வரன். அமுதீசன் ஒரு பாகம் அகலாத சுகபாணி. அமுதீசனுடைய மகத்துல இருந்து உள்ள இருந்து அகலாத சுகபாணி. அவ அகலாம இருக்கிறதுனால ஈஸ்வரனுக்கு சுகமா. அகலாத சுகபாணி அருள்வாயினி அபிராமி.
நீ வந்து எனக்கு நான் இந்த கேட்டதெல்லாம் இதையெல்லாம் கொடுக்கணும். முதல்ல சொன்னதெல்லாம் என்னென்ன நடக்குன்றது சொன்னார். அதுக்கு அடுத்தது வந்து அம்பாளை சொல்ற அலையாழி அறிவியல் மாயனது தங்கையே ஆதிக்கடவுர் வாழ்வே அமுதீசன் உருவாகம் அகலாத சுகபாணி அருள்வாய் நீ அபிராமியே. இது வந்து அபிராமியை போற்றி சொல்றது. இதுக்கு முன்னாடி என்னென்ன வேணும்னு அவர் கேட்டது. அருமையான பாட்டு இது. இந்த பாட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுதிக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தனம் தரும். யாரு இந்த பக்தி இருந்ததுன்னா, இந்த பக்தியை அபிராமி கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னா தனம் தரும், கல்வி தரும், கல்வியும் தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். முதல்ல நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா, இங்க முதல்ல சலியாத மனமும் கேட்டாங்க பார்த்தீங்களா. உங்களுக்கு அபிராமி மேல பக்தி வந்துருக்குன்னா ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். அம்பாள் தருவா. அதை தெய்வ வடிவும் தரும். உங்களுக்கு தெய்வ பக்தி இருந்தாலே முகத்துல ஒரு பொலிவு வந்துடும். லட்சணமா இருக்கான்னு சொல்லுவாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெய்வீக கலை முகத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா உங்களோட தெய்வ பக்தி அதிகமாச்சுன்னா தானாவே உங்க முகத்துல வந்து ஒரு பொலி வந்து உண்டாயிடும். அதான் தெய்வ வடிவும் தரும். நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும். இந்த பக்தி வந்துட்டா அவங்க மனசுல வஞ்சமே இருக்காது. அதுதான் நெஞ்சில வந்து பக்தி, அந்த பக்தி உருவாயிடுச்சுன்னா இந்த வஞ்சமே உங்களுக்கு இருக்காது. நெஞ்சில் விஞ்சமில்லா, அதாவது விஞ்சன்றது வந்து அதிகம் அப்படியே தள்ளி அப்படியே ஆத்தாம அப்படியே பொங்கி கொதிக்கிற மாதிரி. நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும்னா அந்த மாதிரி ஒரு நிலைமையை கொடுக்கும். நல்லெண்ணெல்லாம் தரும். இது இல்லாத எல்லாத்தையும் எனக்கு சொல்லிட்டு இருக்கிறது பார்த்தார். இத்தனையும் சொல்லிட்டு கடைசியில நல்லெண்ணெல்லாம் தரும். உனக்கு எது நல்லதோ அதையெல்லாம் கொடுப்பா. நீ வந்து கேட்கவே வேண்டியில்லை. அபிராமி மேல நீங்க பக்தியை செலுத்தினீங்கன்னா போறோம், உங்களுக்கு தேவையானதை அவன் கொடுப்பா. நல்லெண்ணெய் எல்லாம் தரும். அன்பர் என்பதற்கு அன்பர்னு, அதாவது அபிராமியுடைய அன்பர்னு சொல்றாங்களே, அவங்க எல்லாருக்குமே நல்லெண்ணெய் தான் கொடுப்பாங்க. கனம் தரும் பூங்குழலால். கணம்ன்றது வந்து என்னன்னா, கணம்னா அந்த பக்தியோட ஹெவி பக்தி தரும். அதை பூங்குழலால் கனம் தரும். உங்களுக்கு மனசுல அந்த பக்திக்கான அந்த எடைய, பக்திக்கான அந்த ஹெவி ஆழ்ந்த பக்தி அப்படி சொல்லணும். இந்த இடத்துல கணம்ன்றது இந்த இடத்துல ஆழ்ந்த பக்தின்னு சொல்றோம். கனம் தரும் பூங்குழலால். அந்த அபிராமி பேர் அதாவது பூங்குழலால். பூங்குழல்ன்றது வந்து பூ போடுற மிருதுவான குழல் முடி, தலைமுடி. பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அவருடைய கடைக்கண் பட்டதுன்னா போதும். பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அவருடைய கடைக்கண் பட்டா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்? அபிராமி மேல உங்களுக்கு பக்தி ஏற்பட்டு, அவருடைய பக்தி முதல்ல ஏற்படுறது எப்படின்றத சொல்றாரு. பக்தி ஏற்பட்டப்புறம் அபிராமி என்னென்ன கொடுப்பான்றது இதுல சொல்றாரு. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவழியா பணம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும், நல்லெண்ண எல்லாம் தரும், அன்பர் என்பதற்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இது ரெண்டாவது இன்னொரு தரம் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று ஒன்று கொடுத்துருங்க கடைசியில. அது என்னன்னா, சில நேரத்துல பாட்டுல வந்து அந்த கவி வடிவம் முற்று பெறுவதற்காக 2 தரம் வரும். அது மாதிரி சொல்லிட்டார். அருமையான ஒரு பாட்டு இது. சொல்றேன் பாருங்க, மறுபடியும் சொல்ல பாருங்க. கலையாத கல்வியும் குறையாத வயதும், ஒரு கசடு வாழாத நட்பும் கன்றாத வளமையும், குன்றாத இளமையும் கழிபிணி இல்லாத உடலும், சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும், தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், தடைகள் வாராத கொடையும், தொலையாத நிதியமும், போனாத போலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும், துய்ய நின் பதத்தில் அன்பும், உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாழி அறிவியல்கொள் மாயனது தங்கையே, ஆதிக்கடவுரின் வாழ்வே, அமுதீசன் உருவாகம் அகலாத சுகபாணி, அருள்வாய் நீ அபிராமியே. இதை கேட்ட உடனே உங்களுக்கு வந்தப்புறம், அபிராமி கிட்ட உங்களுக்கு அந்த பக்தி வந்தப்புறம் என்னென்ன கொடுப்பான்றது சொல்றாரு. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும், நல்லென எல்லாம் தரும், அன்பர் என்பனருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இந்த பாட்டு இது ஒரு நல்ல அருமையான பாட்டு. இதுல வந்து நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல இத்தனையும் இருக்கணும். இத்தனையும் இந்த பக்தி இருந்ததுன்னா உங்களுக்கு வேற எந்த எண்ணமுமே போகாது. பக்தி எப்படி ஒரு அம்பாள் கிட்ட பக்தியை வேண்டும் போது என்னென்ன வேணும்னு கேட்கறா பாருங்க. இதெல்லாம் கிடைக்குமா? இத்தனையும் கொடுன்னு கேட்டா உங்களுக்கு பக்தி வந்ததுன்னா இத்தனையும் தானாவே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. அருமையான பாட்டு. தேங்க்யூ. நாளைக்கு